ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலாக பார்த்துடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரும் நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக கூட்டணி முடிவு குறித்து பெரும் எதிர்பார்ப்பு நிலவுதுங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதுவரை தெளிவான அறிவிப்பு எதுவுமே வெளியிடலைங்க. அதனால கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. தொடக்கத்தில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைய பேச்சு நடந்துச்சு. பாஜக தலைமையும் தேமுதிகவை இணைக்க முயன்றுச்சு. ஆனால் தேமுதிக தரப்பில் 10 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட், மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி என கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுது. இதனால் அதிமுக பாஜக தலைமை கடுப்படைந்து தேமுதிகவை ஓரம் கட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதையடுத்து தேமுதிக திமுக கூட்டணியில் சேர பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. திமுக தரப்பில் 6 தொகுதிகள் வரை தருவதாக உறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனால் தேமுதிக 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு, தேர்தலுக்கு செலவு நிதி என இது அனைத்துமே கேட்டிருக்காங்க. சமீபத்தில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறாங்க. பின்னர் திருவனந்தபுரம் சென்று அங்கு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்குறாங்க. அப்போது முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரேமலதாவை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் தேமுதிக நிர்வாகிகளிடையே கூட்டணி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற நிலை எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஆனால் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை திரும்பிய பிரேமலதா கூட்டணி குறித்து எந்த அறிவிப்புமே வெளியிடலை. அதே நேரம் தனியார் பேட்டியில் கூட்டணி குறித்து வெகு விரைவில் நல்ல செய்தியை சொல்வேன் அப்படின்னு மட்டும் கூறியிருக்காங்க. இதனால் கட்சிகளிடையே நல்ல செய்தி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்கங்க. தேமுதிக தொண்டர்கள் பலரும் எப்போது முடிவு வரும் அப்படின்னு கேட்டு வருகின்றாங்க. கட்சி நிலைமை தெளிவான நிலைப்பாடு எடுக்காததுனால தேர்தல் தயாரிப்புகளை பாதிக்கும் அப்படின்ற அச்சமும் இருக்குது. தமிழக அரசியலில் தேமுதிகவின் முடிவு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அரசியல் தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு தலைவர், வேறு ஒரு கட்சியை பற்றின தகவல்களோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.